நடப்பேன், உயர உயர பறப்பேன், எழும்பி எழும்பி நடப்பேன், உமக்காக யாவும் செய்வேன், உம்மை நம்பி வாழ்வேன், உமக்காக யாவும் செய்வேன், உம்மை நம்பி வாழ்வேன். ஆமாங்க, நம்ம உயர பறக்கணும், எழும்பி எழும்பி நம்ம நடக்கணும். அதற்காக தாங்க நம்மள அந்த ஆண்டவர் இந்த உலகத்துல படைச்சிருக்காங்க. ஏசப்பாவை நம்ம அறிஞ்சிருக்கோம், ஏசப்பாக்காக நம்ம வாழணும், ஏசப்பாக்காக நம்ம ஓடணும். அப்ப அதற்கு விரோதமாக வருகிற சத்துருக்களை நாம என்ன பண்ணணும் தெரியுமா? நமக்கு ஆண்டவர் ஒரு வல்லமையை தந்திருக்காருங்க. அந்த வல்லமை என்னன்னு தெரியுமா? அவர்களுடைய ராஜாக்களை சங்கிலிகளால் கட்டவும், அவர்களுடைய மேன்மக்களை இருப்புகளால நாம அடக்குறதற்குங்க தாங்க இந்த உலகத்துல நாம வந்திருக்கோம். இந்த கணம் யாருக்கு கொடுக்கப்படுகிறது தெரியுமா? அவருடைய பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அதனால தாங்க நான் இன்னும் சொல்றேன், சத்துருக்கள் எழும்பும் பொழுது நாம யுத்த ஜெபங்களை ஏறெடுக்கணும். ஆண்டவரே, என்ன இந்த கஷ்டத்துல இருந்து மாற்றுங்க ஏசப்பா, இந்த போராட்டத்துல இருந்து என்ன விடுவீங்க ஏசப்பா, நான் இந்த சத்துருக்களுக்கு அடிபணிந்து போக கூடாது தகப்பனே, பரிசுத்த பிள்ளையாக நான் மாறணும் ஏசப்பா, பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்துல நான் ஜோதி ஆகணும் ஏசப்பா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த பாடலை பாடுங்க. நான் உயர உயர பறப்பேன், எழும்பி எழும்பி நடப்பேன், நான் உயர உயர பறப்பேன், எழும்பி எழும்பி நடப்பேன், உமக்காக யாவும் செய்வேன், உம்மை நம்பி வாழ்வேன், உமக்காக யாவும் செய்வேன், உம்மை நம்பி வாழ்வேன். இயேசு என்னை நேசிக்கிறார், இயேசு உன்னை நேசிக்கிறார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சோ நீங்களும் கீழே விழுந்துராதீங்க. சத்துருக்கள் நம்மளை துன்பப்படுத்தும் பொழுது, கஷ்டப்படுத்தும் பொழுது கீழே விழுந்துராதுங்க. எழும்புங்க, ஆண்டவருக்காக எழும்புங்க. ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்காங்க, இந்த கனத்தை நான் யாருக்கு தருகிறேன் தெரியுமா? என்னுடைய ஊழியக்காரிகளுக்கு, என்னுடைய ஊழியக்காரர்களுக்கு, என்னுடைய பரிசுத்தவான்களுக்கு நான் தருகிறேன். இதை நீங்க இந்த வசனம் எங்க இருக்குன்னு நீங்க ஆராய்ச்சி பார்க்கலாம். சங்கீதம் 149 எடுத்து வாசிச்சு பாருங்க. ஆண்டவர் இதுல தெளிவா சொல்லியிருக்கார்,